பிரியாணி மேன் அப்படிங்கிற பேர்ல யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கக்கூடிய அபிஷேக் ரவி என்பவரை தமிழக சைபர் கிரைம் போலீசார் கைது செஞ்சிருக்கு. பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு. பிரபல யூடியூபர் இர்ஃபான் மட்டும் இல்லாம பெண் யூடியூபர்களை பத்தி பிரியாணி மேன் வெளியிட்ட வீடியோக்கள் இணையத்துல சர்ச்சையை ஏற்படுத்தினது குறிப்பிடத்தக்கது. அதோட மட்டும் இல்லாம யூடியூப் நேரலையில அபிஷேக் ரவி தற்கொலை முயற்சியும் மேற்கொண்டிருக்காரு. தற்கொலை செய்வது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறதுனால அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கடந்த ஆண்டு மறைமலை நகர்ல இர்ஃபானுடைய கார் விபத்து சிக்கியது. இதுல சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். அந்த காரை இர்ஃபானுடைய உறவினர் அசாருதீன் ஓட்டியதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த ஜூன் மாதம் பிரியாணி மேன் தன்னுடைய சேனல்ல வீடியோ ஒன்றை வெளியிட்டாரு. இர்ஃபான் தன்னுடைய அரசியல் செல்வாக்கால பல்வேறு சர்ச்சைகளிலிருந்து தப்பிச்சிடறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு பதிலளிக்கிற விதமா இர்ஃபானும் தன்னுடைய சேனல்ல வீடியோ போட்டிருந்தாரு. அதில் தன் மீது அபிஷேக் சுமத்துற குற்றச்சாட்டுகள் பொய்யானவை அப்படின்னும் தன்னிடம் இருக்கக்கூடிய தரவுகளோட வழி அவர் விளக்கினார். பிரியாணி மேனை இந்த வீடியோவில் இர்ஃபான் ஆபாசமான வார்த்தைகளில் திட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பிரியாணி மேன் வெளியிட்ட வீடியோவில் இர்ஃபானை கடுமையாக ஆபாச வார்த்தைகளால் மோசமாக பேசினார். இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலானுச்சு. பிரியாணி மேன் மீது கடுமையான விமர்சனங்கள் எழவும் தொடங்கினது. இர்ஃபான் குழந்தையை குறிப்பிட்டு அவர் வீடியோ வெளியிட்டது நெட்டிசன்களுடைய ஆதரவை இர்ஃபான் பக்கம் திருப்பினுச்சு. இதனிடையே சில பெண் யூடியூபர்கள் பத்தி பிரியாணி மேன் பேசியிருந்த வீடியோவும் வைரலாகி ரொம்பவே சர்ச்சையாகிட்டு இருந்தது. கடந்த ஒரு வாரமாவே இந்த சர்ச்சை பேசப்பட்டு வரும் நிலையில அபிஷேக் யூடியூப் லைவ் வீடியோல தற்கொலைக்கு முயன்றாரு. அதிர்ஷ்டவசமா அவர் காப்பாற்றப்பட்ட நிலையில இப்போ சைபர் கிரைம் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காரு.